பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்குள் அன்பான இறை உறவுகளே, இறை வார்த்தையாக எசேக்கியேல் 18வது அதிகாரம் 13வது இறை வார்த்தை. வட்டிக்கு கொடுப்பவனாகவும் கொடுத்ததற்கு அதிகமாக வாங்குபவனாகவும் இருந்தால் அவன் வாழ்வானோ? அவன் வாழ மாட்டான். அருவருப்பான இவற்றை எல்லாம் அவன் செய்துள்ளதால் அவன் சாவது உறுதி. அவனது இரத்தப்பழி அவன் மேலேயே இருக்கும். அன்பான இறை உறவுகளே, இன்றைய நாளிலே பல இடங்களிலே வட்டிக்கு வாங்குகிறார்கள். வாங்கிய தொகைக்கு மேல் அதிகமாக கொடுக்கிறார்கள். ஆனால் கொடுத்த தொகைக்கு மேலாக அதிகமாக கேட்டு இன்றைக்கு அவர்களை பாடுபடுத்துவது அநேகர் இதனால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஊடகங்களில் நாம் பார்க்கிறோம், வட்டிக்கு வாங்கி கொடுக்க முடியாதபடி இதோ குடும்பமாக தற்கொலை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அவருடைய வருகை நாட்களிலே அதிகமாக இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வட்டிக்கு கொடாதீர்கள். கொடுத்ததற்கு மேலாக அதிகமாக வாங்காதீர்கள். அப்படி வட்டிக்கு கொடுப்பவர்கள் வாங்கினால் என்ன ஆகும்? அளவுக்கு மேல் வாங்கினால் அவர்கள் சாவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, அவர்களது பிள்ளைகளின் மீதும் இது சாரும். ஆனால் அவருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட அருவருப்பான, ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்களை செய்ய முடியாது என்று அவர்கள் தீர்மானம் எடுப்பார்கள் என்றால் அவர்கள் வாழ்வது உறுதி. இன்றைக்கும் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? வட்டிக்கு வாங்கி இருக்கிறோமா, இல்லை வட்டிக்கு கொடுத்திருக்கிறோமா? நினைத்து பாருங்கள். ஆமென்.